இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை ஆழமாக நாம் தியானிப்போம். இந்த பகுதியிலே யாக்கோபு ஆரானுக்கு ஓடி போகிற காரியம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும், வழியிலே பெத்தேலில் யாக்கோபு கண்ட தரிசனத்தை குறித்த காரியங்களும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளன. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், ஏனென்று சொன்னால் ரெபேக்கால் ஏசா கானானிய அந்த ஏத்தியனுடைய குமாரத்திகளை திருமணம் முடித்து கொண்டு வந்திருக்கிறது நம்ம 2 பேருக்குமே மனநோவாக இருக்குது. அதனால் அவனிடத்தில் போய் மூத்தவன் இளையவனை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லுகிற காரியம் அவ்வளோவா எடுபடாது என்பதை அறிந்து கொண்டு, நம்ம 2 பேருக்குமே பாதிப்பாக இருக்கிற மனநோவாக இருக்கிற காரியத்தை யாக்கோபும் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி இங்கே ஈசாக்கையே சொல்லி அனுப்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். எழுந்து புறப்பட்டு பதாம் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலினுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஒரு மாமா மகளை நீ திருமணம் முடிச்சிக்கப்பா, நீ இங்கே இருக்காதன்னு சொல்லி இங்கே அனுப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் எபிரேய மொழியிலே எல்ஷடா என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை தாயையும் தகப்பனையும் நீ விட்டு பிரிந்து போனாலும் அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு தேவன் உனக்கு தாயை போன்றும் தகப்பனை போன்றும் இருந்து உன்னை பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தாயை போல தகப்பனை போல ஒரு நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியுமாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு தேசத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார், நீ சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதனை எடுத்து பயன்படுத்தும் பொழுது கலாத்தியர் 3:29வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா பூமிக்குரிய தேசத்தை தருவதாக அல்ல. ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னாலே ஆபிரகாமுக்கு தேசத்தை வாக்கருளி இருந்தாரே, கானான் தேசத்தையே வாக்கருளி இருந்தாரே, அந்த காரியத்தை அல்ல. பரம கானானை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தந்தருள்வார், வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த பூமியில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றை, ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் என்று கலாத்திய நாட்டு சபைக்கு எழுதும்பொழுது பவுல் அதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த இடத்துல முக்கியப்படுத்தி பவுல் சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவரை, அதாவது திருத்துவத்தினுடைய 3வது நபரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களை அந்த பரம கானானுக்கு நேராக உங்களை வழிநடத்தி, உங்களை அவர் பாதுகாத்து பலப்படுத்தி உங்களை போஷித்து வழிநடத்தி அந்த பரமா கானானுக்கு நேராக உங்களை நடத்த முடியும். ஆகவே ஆவியினால், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று சொல்லி, இந்த ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிற அதாவது புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே குறிப்பிடும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு இடத்துல அவர் நன்மையானவைகளை தருவது என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா?
தேவனே நம்மோடு கூட இருந்து வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற அவ்வளோ பெரிய தேவன் இந்த சின்ன உள்ளத்தில் தங்கி இருந்து நம்மை நடத்துகிற ஒரு பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். அந்த காரியத்தை தான் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று ஈசாக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமை உடையவராக இந்த நாட்களில் நம்மோடு கூட அவர் தங்கி கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே உன் சந்ததிக்கு அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதாம் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதாம் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளை பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதாம் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இங்கே ஏசாவுக்கு அப்படியே உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வேகம் வருது. என்னென்னா, யாக்கோபு அப்பா அம்மா சொல்ல கேட்டான். அப்பாவும் கூட இப்போ மனசு மாறி நீ இங்கெல்லாம் பெண் கொள்ளாதப்பா, நீ உன்னுடைய அம்மாவுடைய சகோதரன் லாபான் உன் தாய் மாமா இருக்கிறாரு, அங்கே போய் ஒரு குமாரத்தையை திருமணம் முடித்துக்கோன்னு சொல்லி அனுப்பின உடனே அவனும் சொல் கேட்டு போயிட்டானேன்னு சொல்லி இப்பொழுது தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் அடையும்படியாய், அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் இஸ்மவேலுக்கு போயிருக்குதே, அவர் நன்கொடையாலாம் கொடுத்தாரா, அதில் கொஞ்சத்தை நம்ம எடுத்துக்கிடுவோன்னு சொல்லி இஸ்மவேலின் குமாரத்தியை திருமணம் செய்ய அது அவனுக்கு தூண்டிவிட்டது உள்ளத்தில். அதனால் அவன் மனைவிகளை பெருக்கி கொள்ளுகிற காரியத்தை செய்து தவறுகளை மென்மேலும் செய்ததை பார்க்கிறோம். இஸ்மவேலினுடைய வம்ச வழியாக இருக்கக்கூடிய அந்த குமாரத்திகளை அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ 10 to 19 வரையிலும் பார்க்கும்பொழுது பெத்தேலில் யாக்கோபு வியத்தகு ஒரு கனவை அங்கே பார்க்குறான். போகிற வழியில் அது இருட்டிடுச்சு, வழி தரல, படுத்துட்டாரு. ஒரு ஏணி அல்லது ஒரு படிக்கட்டு மாதிரி பூமியிலிருந்து வானம் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறதாக இங்கே பார்க்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு மெய்யான தடையே இல்லாமல் மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு ஏணியை பார்க்கிறார். குறிப்பாக தேவனுக்கும் அவருடைய மகிமையில் மனிதனுக்கும் அவனுடைய தனிமையில் அந்த தொடர்பு உள்ளது என்பதை குறிப்பாக அறிகிறார். அதாவது நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் வாழ்க்கையில் வழியே தெரிலங்கிற ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்மிடத்திலிருந்து தேவன் வரைக்கும் வானம் வரைக்கும் இணைக்கிற ஒரு ஏணி, அது தனிமையின் உணர்வில், அதாவது குடும்பத்தை இழந்து, அதாவது தனிமையின் நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்க போகிறோன்னு தெரியலையே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இணைக்கிற ஒரு பாலமாக, ஒரு மத்தியஸ்த தன்மையாக இந்த ஏணியை அவன் அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நாத்வானுவேல் அவன் அதை தியானித்து கொண்டிருக்கிற பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு நாத்தானுவேலை சந்தித்த போது இந்த நிகழ்ச்சியை கூறி இதனை அவருடைய வருகையோடும் 1000 ஆண்டு ஆட்சியோடும் தொடர்பு படுத்தி யோவான் 1:51 அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் விசுவாசிகளால் தற்காலத்தில் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் யாக்கோபினுடைய அந்த நேரத்தில் அவனுடைய முந்திய நினைவுகளெல்லாம் யோசித்து பார்க்குறான். ஏசாவை எத்தனையோ 2 முறை ஏமாற்றிட்டோம், அவன் இப்போ நம்ம மேலே கொலவெறியில் இருக்கிறான், நம்மை கொண்டு போட நினைத்து கொண்டு இருக்கிறான். அதே போல் தற்போதைய நிலைமை தனிமையாக இருட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறோம், நிலையற்ற ஒரு எதிர்காலம் அப்படிங்கிற எண்ணங்களினால் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த யாக்கோபினுடைய இருதயம் அத்தனை வருத்தத்தினால, பாரத்தினால, வேதனையினால், சஞ்சலத்தினால் நிறைந்திருந்ததை பார்க்குறோம். ஆனால் தேவனோ ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் செய்தது போன்று ஒரு கிருபையான ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு உடன்படிக்கையை இங்கே யாக்கோபோடு பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குறுதி, அந்த உடன்படிக்கையில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை சொல்கிறார், நான் உன் கூட இருந்து, உன்னோடு இருந்து, அதாவது நான் உன் கூடவே இருப்பப்பா,
உன்னோடு கூட சஞ்சரிக்கிறதற்கு தான் நான் வந்திருக்கிறேன், நீ தனிமை அல்ல. இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்று தனியாக தள்ளிட்டாலும் நான் உன் கூட இருந்து, ரெண்டாவது பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். நீ போகும் இடத்திலெல்லாம் காத்து, அதாவது நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் உன்னை காத்து, அதே போல் வழி நடத்துகிறதை பேசுகிறார். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வருவேன். அதே போல் தனிப்பட்ட ஒரு உறுதிமொழியும் கொடுக்குறாரு. எந்தவித ஒரு டிமாண்டும் வைக்கலை, நீ இதை செஞ்சால் செய்வேன்னு சொல்லவே இல்லை. தனிப்பட்ட உறுதி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆசீர்வதிக்கிறார். அதாவது உடனிருப்பேன் என்று சொல்லுகிறார், பாதுகாப்பை சொல்லுகிறார், வழிநடத்துதலை சொல்லுகிறார், தனிப்பட்ட ஒரு உறுதிமொழியை சொல்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. இந்த இடத்தில் பெயர் லூஸ்னா தனிமை என்று அர்த்தம். அந்த இடத்துல தான் இப்போ யாக்கோபு இருக்கிறாரு. அங்கேருந்து ஆண்டவர் அந்த இடத்துக்கு பெயர் மாற்ற வைக்கிறார். பெத்தேல்னு இங்கே யாக்கோபு பெயரை மாற்றுகிறார். அதற்கு அர்த்தம் தேவனுடைய வீடு. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் 70 முறை இந்த பெயரானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 70 முறை பழைய ஏற்பாட்டில் அது முக்கிய ஒரு இடமாக அது அங்கம் வகிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தை அவர் அங்கேருந்து ஒரு தூணை நட்டி அதுக்கு ஒரு இருப்பிடமாக தேவன் நிச்சயமாகவே இங்கே இருக்கிறார்னு சொல்லி எண்ணெய் வார்த்து அதை அங்கே ஆசரிப்பதற்கு அல்ல, ஒரு நினைவு சின்னமாக அங்கே ஏற்படுத்திவிட்டு அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அங்கே பயபக்தியினால் அதிர்ச்சிவிட்ட யாக்கோபு இப்படிப்பட்ட அனுபவத்தை ஒருபோதும் பெற்றதில்லை. இப்போ தேவனோடு கொண்ட ஒரு முதலாவது தேவனை சந்தித்த ஒரு அனுபவம். நம்ம இன்றைக்கி நிறைய நேரங்களில் வேதங்களை படிப்போம், அனிதன குறிப்புகளை படிப்போம், வேதாகமத்தோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்போம். ஆனால் சில நேரங்களில் தேவன் தருகின்ற தரிசனங்கள், தேவன் தருகின்ற சொப்பனங்கள், தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை ரேமாவை நம்ம நினைக்கும் பொழுது அத்தனையாய் நம்மை மகிழ்ச்சியில் அது வேந்து போக பண்ணக்கூடியதாக, அது நம்மை அத்தனை பரவசப்படுத்தக்கூடியதாக அநேக நேரங்களில் காணப்பட முடியும். அதனைத் தொடர்ந்து யாக்கோபு தேவனோடு கூட பேரம் பேசுகிறார். 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது எந்தவித நிபந்தனையும் இன்றி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்கள் இதை செய்தாதான் செய்வேன்னு சொல்லவே இல்லை. நிபந்தனையின்றி ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை ஒரு நிபந்தனைக்குள் அவர் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். உண்மையில் தேவன் தருவதாக வாக்குறுதி பண்ணினதை காட்டிலும் குறைவானதாகவே அவன் பேரம் பேசுகிறான். தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னபடியே அவர் செய்த திரும்பவும் என்ன இங்கே கொண்டு வந்தார்னு சொன்னால், நீங்கள் கொடுத்தவற்றில் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் தருவேன் என்று சொல்லுகிறான். நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறது நீ எவ்வளவு கொடுக்கணும்னு அல்ல, நீ ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நம்முடைய வருமானங்களை நம்முடைய அதாவது மன விருப்பத்தின்படி எத்தனை காரியங்களையும் நாம் செய்ய முடியும். ஆனால் இவர் அங்கே ஒரு காரியத்திற்குள்ளாக ஆண்டவரை கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவன் அத்தனை ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட போதிலும் அவனுடைய விசுவாசம் அவ்வளோ பலமாக இருக்கலை. ஆண்டவரிடத்தில் பேரம் பேசுகிறான். நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் என்னுடைய நடத்தி கொண்டு போய் திரும்ப இந்த தேசத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் எனக்கு தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் எனக்கு நான் தந்ததில் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை நான் தந்துருவேன்னு சொல்லி இங்கே அவன் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கோ. தனிமையின் சூழ்நிலையை ஆண்டவர் தேவனுடைய வீடாக மாற்றின காரியங்களை குறித்து இந்த பகுதியிலே நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி பயணம் சென்ற அந்த யாக்கோபு அவர் பகல் முடிந்ததுனால படுத்துக்கிட்டார். அவருக்கு ஒரு கனவு கிடச்சிச்சு. கனவில் வந்தது ஒரு ஏணி. அது மண்ணிலிருந்து விண்ணை தொட்டு நின்ற ஒரு ஏணி. அது தேவதூதர் அதன் வழியாக ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாகவும் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அத்துடன் வானில் கர்த்தர் தோன்றி ஆசீர்வாதங்களை வழங்கினதை நம்ம பார்த்தோம். வியந்த யாக்கோபு ஒரு அடையாளத்தையும் நாட்டி லூஸ் என்ற அந்த இடத்திற்கு, தனிமை என்ற இடத்திற்கு பெத்தேல் என்ற பெயர் மாற்றமும் செய்தார். பின்பு சில பொருத்தனைகளையும் அவர் செய்தார் என்று பார்த்தோம். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. பின்பு இந்த இடம் இஸ்ரவேல் வரலாற்றில் முக்கிய இடத்தை அது பிடித்து விட்டது. சில காலம் ஆசரிப்பு கூடாரம் கூட இங்கே தான் இருந்துச்சு. ஆபிரகாமின் பலிபீடமும் பக்கத்தில் தான் இருந்தது. யெரொபெயாம் இங்கே தான் காளை குட்டியை பிரதிஷ்டை செய்து விக்கிரக ஆராதனை மையமாக மாற்றினார். யோசியா அரசன் இதை தூய்மைப்படுத்தினார். 2 ராஜாக்கள் 23:15 பார்க்கிறோம். பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பாக மீண்டும் இங்கே மக்கள் குடியேறினார்கள் என்று எஸ்ரா 2வது அதிகாரம் 28வது வசனம், நெகேமியா 7:32 பார்க்கிறோம்.
இன்றைக்கி இந்த பகுதி பெத்தேல் என்கிற பகுதியானது எய்தீன் என்கிற ஒரு கிராமமாக இன்றைக்கும் அது காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் பக்கங்களில் இங்கு கூறப்படுகிற ஏணிக்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டு. அத்திமரத்தின் கீழ் இதனை பற்றி தியானித்து கொண்டிருந்த நாத்தானுவேலிடத்தில் பிலிப்பு சொல்கிறாரு, மேசியாவை கண்டேன் என்று சொல்லி அடித்து புரண்டு இயேசுவின் முன் வந்து நிற்கிறார் நாத்தானுவேல். பின்பு அவனோடு விவாதிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னார்னா, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். மனுஷகுமாரன்தான் ஏணியாக, என் மூலமாக தேவதூதர்கள் ஏறுகிறதும் என் மூலமாக தேவதூதர்கள் பூமியில் இறங்கி வந்து கிரியை செய்கிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து இறங்கிய ஏணி, வானை தொடத்தக்க அந்த ஏணி, பூமியின் வானலாவும் கோபுரங்கள் அப்படிலாம் இருந்த போதிலும் உன்னதத்தை எட்ட முடியாது. ஆனால் தேவனுடைய வீட்டிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே அன்றி வானத்தையும் பூமியையும் தொடுகின்ற ஏணி வேறு இல்லை என்பதை காட்டுகிறது தான் அந்த யாக்கோபினுடைய தரிசனம். தனிமையின் நிலைமையில் உன்னையும் தேவனையும் இணைக்கின்ற ஒரு ஏணியாக, ஒரு படிக்கட்டாக நான் இயேசு கிறிஸ்துவாகிய நான் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறேன் என்கிறதை காட்டும்படியாகத்தான் மனிதனாகிய உன்னையும் உன் சூழ்நிலைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் சூழ்நிலைகளை என்னுடைய பிதாவினிடத்தில் நான் சொல்ல முடியும். என் பிதாவின் இருதயத்தை உனக்கு நான் வெளிப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் தெளிவாக உணர்த்தி யாக்கோபுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். பூமியிலிருந்து மனிதர் பரலோகம் செல்கின்ற வழியும் இதுவே தவிர வேறு எதுவுமே இல்லை. யோவான் 14:6 ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் வானுக்கும் பூமிக்கும் நடுவாய் தூக்கப்பட்டதை நோக்கி பார்க்கின்ற எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். எல்லாரும் பரலோகம் செல்கிற ஒரு பாக்கியத்தை பெற முடியும். அதைத்தான் யாக்கோபு கண்ட தரிசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனை எடுத்து நாத்தானுவேலின் இடத்துல இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, என்னிடத்திலிருந்து இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். மனிதனையும் தேவனையும் இணைக்கிற, 2 பேருடைய கைகளையும் சேர்க்கிற, ஒப்புரவாக்குகிற ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி என்னுடைய ஜீவனையே கொடுத்து பாவத்தினால் தேவனுக்கு விரோதிகளாய் துரோகிகளாய் இருந்த மக்களை தேவனோடு கூட என்னுடைய இரத்தத்தினால் கழுவி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி ஒப்புரவாக்குகிற ஒரு காரியத்தை செய்யும்படியாக, வழியாக, பரலோகத்துக்கு செல்லுகிற வாசலாக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினதைத்தான் நாத்தானுவேலுக்கு நினைவுபடுத்துகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் தனிமையின் சூழ்நிலையில், லூஸ் என்கிற தனிமையின் நிலைமையில் தேவனுடைய வீடாக அவனை மாற்றி, எப்பா உன்னிடத்தில் நான் மாத்திரம் இல்லை, தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். உன்னுடைய வழிகளிலே நான் உன்னை காக்க முடியும், உன்னை நான் பராமரிக்க முடியும், உன்னை நடத்த முடியும். சர்வ வல்லமை உள்ள தேவனாக நான் இருந்து ஒரு தாயை போல தகப்பனை போல இருந்து மீண்டுமா இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அந்த வாக்கு தத்தத்தை எந்தவித நிபந்தனையும் இன்றி உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒருவேளை தனிமையான சூழ்நிலையில், ஆண்டவரே என்னுடைய நிலைமை, என் கடந்த காலத்தை நினச்சி எவ்வளவோ காரியங்கள் ஏமாற்று வேலைகள்லாம் செய்து தோல்வியடைந்து நிற்கிறேனே, இன்றைக்கு நான் என்னுடைய பாதை தெரியாமல் அடுத்து அடி எங்கே எடுத்து வைக்கணும்னு சொல்லி தெரியாமல் நிற்கிறேனே, என்னுடைய எதிர்காலம் சூன்யம் ஆகிருமோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறபடினால், தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தரலினபடினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகவே பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரையிலும் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட சஞ்சரித்து உம்மோடு கூட தங்கி உறவாடி நான் வாழ விரும்புகிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.